எப்படி இந்த மனிதர்களிடத்திலிருந்து தப்பப் போகிறோம் என்று என் ஜனமாகிய நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களை தப்புவிப்பேன். நீங்கள் கலங்காதீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். பொல்லாதவர்களின் கைக்கு கர்த்தராகிய நான் உங்களை தப்புவிப்பேன். உங்களை விட பலசாலிகள், உங்களை விட உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள், இவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு நெருக்கமும் வேதனையும் துக்கமும் வருகிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, உங்களை நான் தப்புவிட்டேன். நீங்கள் கலங்காதீர்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தராகிய என்னை முதலில் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னை தப்பு வைப்பார் என்று விசுவாசியுங்கள், அதன் பலனை நீங்கள் அடைவீர்கள். நான் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது என் ஜனமாகிய உங்களை யாரால் நெருக்க முடியும்? கர்த்தருக்கு மிஞ்சிய காரியம் இந்த பூமியில் கிடையாது. நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களை உங்களுடைய இக்கட்டான காலங்களிலிருந்து, சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தப்புவிப்பார் என்று விசுவாசியுங்கள். என் ஜனமாகிய நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களுக்கு தேவையானது ஒன்று, தேவ பயம். தேவனிடத்திலே விசுவாசம். இது மட்டுமே உங்களுக்கு தேவை. உங்கள் பட்சத்தில் இருக்கிற கர்த்தராகிய நான் பெரியவர். கர்த்தரின் சித்தத்தின்படி செயல்படுகிறவர்கள், நீதிமான்களாக வாழக்கூடியவர்கள் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? கர்த்தராகிய நான் உங்களை விடுவிக்கக்கூடியவர்.